ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் 7 நாள் 7 முட்டை ரெசிப்பியில் 7வது ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மலப்புரம் முட்டை வறுவல். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 போல் சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு கொஞ்சமாக மிளகு, கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் எடுத்துருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த வறுவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மசாலா தான். இதை கரெக்டான அளவுகளில் சேர்த்துட்டு நல்லா மைய இது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மையம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் ஒரு 4 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சுருக்கிறேன். முட்டையை நீங்கள் 2ஆக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முழு முட்டையாக சேர்த்து செய்யும்போது தான் இந்த வறுவல் சூப்பராக. நான் முட்டையில் இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் லேசாக கீறி விடுறேன். நீங்கள் நீள்வாக்கில் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு டிசைனுக்காக இது போல் கீறி விடுறேங்க. 4 முட்டையை இதே போல் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள் காட்டுறேன். இது போல் ஃபுல்லாக கட் பண்ணாமல் லைட்டாக கீறி விட்டிங்கனாலே போதும். ஏன்னா மசாலாலாம் அப்போ தான் இந்த முட்டைக்குள்ளே போய் இறங்கும். அதுக்காக நம்ம இப்படி கீறி விடுறோம். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு வேறு எந்த பொருட்களுமே தேவையில்லை. எண்ணெய், கடுகு, ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்த மசாலா. நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாட்ட கிரேவி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி திக்காக தான் செய்கிறனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலா எண்ணெயில் சேர்த்துனதையும் ஒரு கொதி வந்த பிறகு தண்ணி சேருங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்கணும். பாருங்கள் நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீறி வச்சுக்கிற முட்டையை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மெதுவாக திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா மசாலா முட்டை மேலே இது போல் நீங்கள் கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். நம்ம முட்டை மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள் அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான மலப்புரம் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.